எல்லோருக்கும் வணக்கம். மாடி தோட்டத்தில் ஒரு குட்டி அறுவடை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பல வகையான கத்திரிக்காவை நான் அறுவடை பண்ணி எடுக்க போகிறேங்க. என் மாடி தோட்டத்தில் நிறைய வகையான கத்திரிக்காய் இந்த தடவை நான் போட்டிருக்கேன். அது ஒரு ஆசைங்க, எல்லா வகையான கத்திரிக்காவும் போட்டு அறுவடை பண்ணி எடுக்கணும்னு. ஏன்னா ஒரு ஒரு கத்திரிக்காய்க்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்குங்க. அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா ஒரு ஒரு கத்திரிக்காயும் ஒரு ஒரு குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குண்டு கத்திரிக்காய், நீட்டு கத்திரிக்காய், பச்சை நீட்டு கத்திரிக்காய், வெள்ளை நீட்டு கத்திரிக்காய்ன்னு எல்லா வகையான கத்திரிக்காயும் ஒரு ஒரு குழம்புக்கு ஒரு ஒரு காய் வந்து டேஸ்ட்டு கொடுக்குங்க. நான் அது மாதிரி கிட்டத்தட்ட நிறைய வகை கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இன்றைக்கி எல்லா கத்திரிக்காய் செடியிலும் ஒரு ஒரு காய் எனக்கு கிடச்சிது. இது பார்த்திங்கன்னா புது வரவுங்க. ஊதா கலரும் பச்சை கலரும் கலந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் எனக்கு காய்ச்சிருக்கு. ஒரே ஒரு காய் தான், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. கட் பண்ணாலும் பார்த்திங்கன்னா உள்ள ஓரங்களில் லைட்டாக பச்சை கலர் வருதுங்க இந்த கத்திரிக்காய். இது என்ன ரக கத்திரிக்காய்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். இதுலேருந்து ஒரு காய் இருந்தது, அதை பறித்து எடுத்துக்கிட்டேன். பிஞ்சுகள் நிறைய வச்சுருக்கு. இனிமேல் தான் அது வந்து நமக்கு காய்கள் பெருக்கும். மூக்குத்தி அவரை பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு இருந்ததுங்க, அதுவும் அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொடி காய்கறிகளில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீர்க்கங்காய் இருந்ததுங்க. அது போதும், நம்ம பொரியலும் பண்ணிக்கலாம். இந்த தோலை வச்சு நான் துவையிலும் அரைச்சிடுவேன். 4 பேருக்கு தாராளமாக இந்த பீர்க்கங்காய் போதுங்க. இதையும் அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டேன். காய் கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. இன்றைக்கி மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், பீர்க்கங்காய், கத்திரிக்காயில் நிறைய வகை இருந்தது. இதெல்லாம் அறுவடை பண்ணி எடுத்தாச்சுங்க. இன்றைக்கான மாடி தோட்ட அறுவடை இதுதாங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இயற்கை நேசிப்போம். நன்றி.